ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்திய இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை, அவருடைய இரக்கம். நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரந்தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். நம்ம பார்த்து வரக்கூடிய தலைப்பை கூட நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். சிறிய புஸ்தகங்களில் இருந்து பெரிய சத்தியங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சீரியஸான ஒரு ஸ்டடி தொடர் ஒரு வகுப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு வகுப்பு குறித்து நமக்கு அதிக அறிமுகம் தேவைப்படாது. இருந்த போதிலும் மிக சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல இருக்கக்கூடிய மிக சிறிய புஸ்தகங்கள், ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய நிருபங்கள்ல இருந்து பெரிய படிப்பினைகளை தேவன் நமக்கு வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியின் மூலமா தான் அந்த ஒரு பகுதிக்குள்ள நம்ம கடந்து போறோம். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா விசேஷமா 4 புஸ்தகங்களை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல் புஸ்தகம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், அப்புறம் 2 யோவான் மற்றும் 3 யோவான், அதுக்கப்புறம் யூதா நிருபம் பார்க்கிறோம். சோ இந்த 4 புஸ்தகங்கள்ல நாம் முதல்ல இந்த ஒரு சீரீஸ்க்காக நம்ம எடுத்துக்கொண்ட புஸ்தகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு எழுதின ஒரு நிருபத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த நாள்ல நீங்க பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம 4 வகுப்புலயே ரொம்ப டீடைல்டா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ரொம்ப பிராக்டிக்கலாவே நமக்கு என்ன மாதிரி படிப்பினைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இந்த 5வது வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம கடைசி ஒரு 3 வசனங்கள் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அது ஒரு 20 நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்பாக மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை மீண்டும் இந்த கம்ப்ளீட் புக்கை ஒரு வசனமா நம்ம படிச்சு அதுல என்ன நம்ம பார்த்தோம், என்ன விளக்கங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இறுதியாக இந்த புஸ்தகத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முடிக்கலாம். சோ மீண்டுமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கிருபைன்னு பாக்குறோம் இது. சோ புக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது, பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கு எழுதுறார். சோ இவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலேசே அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தான் இந்த பிலமோன். சோ இந்த கொலேசே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியா மைனரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லைக்கஸ் அந்த பள்ளத்தாக்குல அநேக ஊர்கள் இருக்கு. அதுல விசேஷமா கொலேசேவும் அதை ஒட்டிய ஒரு ஊர் இருக்கு, லவோதிக்கா இருக்குன்னு பாக்குறோம். சோ இந்த கொலேசே பட்டணத்துல வசிக்கக்கூடிய சத்தியத்துல முதிர்ந்த ஒரு சகோதரன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோன் பாக்குறோம். இவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய கிபி 60 இருந்து அந்த 61 அல்லது 62க்குள்ள அவருடைய அந்த 4வது ஒரு பிரயாணம், அவர் சிறையிருப்பு ரோம் போறார். அந்த ரோம்ல ஒரு சிறையிருப்புல இருக்கக்கூடிய அந்த 2 வருஷங்கள்ல இந்த நிருபத்தை அவர் என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா எழுதியிருக்கணும். இந்த நிருபத்துக்குடைய பிலமோன் கூடயே அவர் கொலேசே நிருபத்தை எழுதுறாரு, பிலிப்பியர் நிருபத்தை எழுதுறாரு, எபேசியர் நிருபத்தையும் எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். சோ இன்னும் விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த பிலமோன் இவருக்கு ஏன் நிருபம் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, பிலமோனோட தொடர்புடைய இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சகோதரனை குறிச்சு அவருக்கு எழுதுறார். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒனேசிமு. இந்த ஒனேசிமுக்கும் பிலமோனுக்கும் இருக்கிற ஒரு பந்தத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டும் என்ன பண்றாருன்னா புதுப்பிக்கக்கூடிய ஒரு பர்பஸ் தான் இந்த லெட்டருடைய பர்பஸ் பாக்குறோம். சோ இந்த லெட்டருடைய சுருக்கம் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலமோன் கிட்ட ஒரு அடிமையா இருந்த ஒனேசிமோ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு அவர் விட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பணமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட இருந்து ஒரு உடைமைகளை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாருன்னா அவர் வெளியே ஓடிடுறார். அப்படி ஓடக்கூடிய இந்த ஒனேசிமோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம்ல ஜெயில இருக்கும்போது அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அவரு கூட உடன் சில வேலைகள் செய்யறார், கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றார். அங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உடன்படிக்கையும் அவர் பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவர் சத்தியத்துல பெற்றெடுத்த பையன் அப்படிங்கிறார். சோ இந்த ஒனேசிமுடைய விஷயங்கள் அவர் பார்க்கும்போது இவர் பிலமோன் கிட்ட இருந்திருக்காருங்கிற விஷயம் தெரிய வரவும், திரும்ப இந்த பிலமோன் கிட்ட இவரை ஒப்படைக்கணும். ஒரு அடிமையா இல்ல, ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ சகோதரனா பவுல் எப்படி யோசிக்கிறாருன்னா, என்ன மாதிரி ஒனேசிமுவும் இந்த பிலமோனுக்கு ஒரு சகோதரனா போய் இணைந்து அவரோட ஊழியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த நிருபத்துடைய ஒரு பர்பஸ் நம்ம பார்க்கிறோம். சோ நிறைய கேள்விகள் கேட்டோம் இந்த புஸ்தகங்கள் படிக்கும் போதே. இது ஒரு தனிப்பட்ட சகோதரனுக்கு எழுதப்பட்ட நிருபமாச்சே, இது ஏன் தேவன் பைபிள்ல வைக்கணும்? அப்படியே ஒரு லெட்டரா போயிருக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போதுதான்
எந்த ஒரு நிருபம் தேவன் பைபிள வச்சிருந்தாலுமே அது தனிப்பட்ட சகோதரனுக்கு மாத்திரமல்ல, அந்த நிருபத்தை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே கிறிஸ்தவ குணநலன்கள் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் தேவன் இந்த நிருபத்தை வச்சிருக்காரு. சோ இன்னும் விசேஷமா இந்த நிருபம் பிலமோனுக்கு மாத்திரம் இல்ல, பிலமோன் கூட இருக்கக்கூடிய கொலேசிய சபையாருமே இந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கட்டாயம் படிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, அந்த அதிகாரம் எழுதும் போதே பவுல் எழுதுறாரு, உங்கள் வீட்டில் கூடி வருகிற சபை அனைத்தையும் வாழ்த்துங்கள்ன்றார். அப்ப கொலேசே அப்படிங்கக்கூடிய சபை எக்லீசியா யாருடைய வீட்டுலதான் நடந்துட்டு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிலமோனுடைய வீட்டுலதான் நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். சோ நிறைய நிருபம் எழுதினார் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாடுல. அதுல ஒரே ஒரு சின்ன நிருபம், சிறிய புஸ்தகம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இந்த சிறிய புஸ்தகத்துல பெரிய படிப்பினைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ எப்படின்னு பார்க்கும்போது பிலமோன் கட்டாயமா நல்ல ஒரு வசதியான ஒரு சகோதரனா இருந்திருக்கணும். அவருக்கு பல அடிமைகள் இருந்திருக்கலாம். அது பல அடிமைகள்ல இருந்து ஓடி போன ஒரு அடிமை திரும்ப அடிமையா இல்ல, ஒரு சகோதரனா வந்து சேரும் போது அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில பிலமோன் இருக்கிறார் அப்படிங்கறதான் இங்க ஒரு பெரிய ஹைலைட்டா பவுல் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னு பாக்குறோம். சரி, அப்படி இந்த நிருபங்கள்ல என்ன இருக்கு, வசனங்கள் வாரியா நம்ம போகும்போது கூட நம்ம இத மேஜரா 4 பகுதிகளா நம்ம பிரிக்கலாம். முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அறிமுகம் கொடுக்கிறாரு. அறிமுகத்தோடு அன்பின் வாழ்த்துக்களை சொல்றார், தேவனுடைய நாமத்தினால சொல்றாருன்னு பாக்குறோம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றார். அப்புறம் வசனம் 4 7 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, பிலமோனுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்காகவும் அவர் பண்ணக்கூடிய பிரேயர், இங்க பிலமோன் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் பவுல் கேள்விப்படும் போது அதை வந்து மனசார தேவனுக்கு என்ன பண்றாருன்னா அந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறதை குறிச்சு இருக்குன்னு பார்ப்போம். இது 2 பகுதிகளை நம்ம பார்த்தோம். கடந்த 2 வாரமா நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, 8ஆம் வசனத்துல இருந்து ஏறக்குறைய 21 அல்லது 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற கான்செப்ட். டைரக்டா இந்த நிருபத்துடைய மைய புள்ளியை டச் பண்றார். நான் ஏன் இந்த லெட்டர் எழுதுறேன், எதுக்கு எழுதுறேன், யாரை பத்தி எழுதுறேன், பிலமோன் நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத குறிச்சு அவரு விழாவாரியா எழுதக்கூடிய அந்த வசனங்கள் தான் 8ல இருந்து 22 வரைக்கும் இருக்குன்னு பாக்குறோம். கடைசியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா கடைசியா 3-4 வசனங்கள்ல பவுல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி பிலமோனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துறார். அது போல பவுல் கூட காவல்ல இருக்கிறவங்களும் பவுல் கூட உடன் ஊழியர்களா இருக்கிறவங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை என்ன பண்றாருன்னா பிலமோனுக்கும் அங்க கூடி வரக்கூடிய சபைக்கும் அவர் தெரியப்படுத்துறாருன்னு பார்ப்போம். அதோட இந்த நிருபம் முடிகிறத நம்ம கவனிக்கிறோம். சோ முதல் வசனம் நம்ம படிக்கும்போது கூட நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். சகோதரி வசனம் வாசிச்சிருங்க. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரே நிமிஷம் சார். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி வசனம் வாசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும். பாருங்க, முதல் வசனமே நம்ம பார்த்தோம். நம்ம திரும்ப அடிக்கடி வசனங்கள் வாசிக்க வேணாம். முதல் வசனமே அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கட்டப்பட்டதுக்கு உண்டான நோக்கத்தை அவர் எழுதுறார். என்ன நோக்கம்னா, நான் என்னுடைய சூழ்நிலைகளால நான் ஜெயில இல்ல, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிறேங்கிறார். சோ இங்க கூட நம்ம முதல் லெசன் நம்ம பார்க்கிறோம். முதல் படிப்பினை நமக்கு என்னன்னா, நமக்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் மத்தியில ஊழியங்கள் பண்ணலாம். பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லாம இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக எனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கறத முதல் லெசனா நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல அவர் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை அவர் ஒருபோதும் மறக்கல, அட்ரஸ் பண்றார். இது 2வது லெசனா பார்த்தோம். தன் கூட இருக்கக்கூடிய சகோதரன் தீமோத்தேயும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாருன்னு எழுதுறாரு. ஏன் இந்த கருத்தை அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படிங்கறது கூட நம்ம பார்க்கும்போது கூட கட்டாயமாக ஒனேசிமுவும் நாளைக்கு பிலமோனுக்கு ஒரு தீமோத்தேயு போல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவருடைய உள்ளத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்கும். சோ உடன் ஊழியர்களையும் மறக்கல, அதே போல சூழ்நிலைகளை காரணம் சொல்லாம கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் இந்த சத்தியத்திற்காக நான் பாடு அனுபவிக்கிறேன்றத ரொம்ப அவரு தேவனுக்குள்ளாக ரொம்ப பெருமையா அவர் சொல்றாரு நம்ம பார்க்கிறோம். இந்த 2 லெசனை நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல சொல்லும்போது கூட இந்த தீமோத்தேயுவை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, இங்க ஒனேசிமும் பிலமோனும்
ரெண்டு பேருமே பவுலுக்கு பையன் மாதிரிதான். பிலமோனை வந்து பையன்னு வார்த்தையால சொல்லலையே தவிர அவரையும் சத்தியத்துல பெற்றெடுத்திருக்காருன்னு பாக்குறோம். சோ இங்க பிலமோனுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, எனக்கு எப்படி நீங்க பையனோ அதே போல ஒனேசிமும் பையன்தான், நாம எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள சகோதரர்கள் தான், தீமோத்தேயுவை போல நீங்களும் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற பாயிண்ட இன்டைரக்டா அவர் சொல்றார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்க்கிறோம், பவுலுடைய இந்த உண்மையான விசுவாசத்து நிமித்தமாக இந்த ட்ரூத்குள்ள வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிலமோன். அதனாலதான் அவர் எழுதும் போது கூட எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் அப்படிங்கிறார். சோ எங்களுக்கு பிரியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம பாக்குறோம், பவுல் அவருடைய பேருக்குண்டான அர்த்தத்தை வச்சு நம்ம பாஷையில சொல்லணும்னா காய் நகர்த்துறாருன்னு சொல்றான். அவருடைய கோரிக்கைய அவரு அங்க கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிலமோன்ங்கிற பேருக்கு அர்த்தம் வந்து ஃப்ரெண்ட்லி, பிரியமானவன் அர்த்தம். பிலமோனுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, நீங்க பேரு கேட்டபடி இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும், எங்களுக்கு பிரியமுள்ள சகோதரனாகிய பிலமோனுக்கு அப்படின்னு எழுதுறார். கூடவே இன்னொரு வார்த்தை கூட சொல்றார், நம்ம பார்த்தோம், எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாள் அப்படின்னு சொன்னார். சோ கட்டாயமாக பவுல் செய்த அதே சுவிசேஷ ஊழியங்களை பவுல் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா கொலேசே சபைக்கு போனாரான்னா நமக்கு ரெக்கார்டே இல்லை. கட்டாயம் கொலேசேக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் எபேசு. எபேசுல ஒரு 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்பெஷலா. கட்டாயமா இங்க இருக்கிற எல்லாருமே எபேசுக்கு வந்துதான் இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கணும். பவுல் செய்தது போல பவுலுடைய இந்த கிறிஸ்துவுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய உடன் வேலையாளா ஒரே சத்தியத்துக்காக யார் இருந்திருக்காங்கன்னா பிலமோன் இருந்திருக்காருன்னு பாக்குறோம். அதான் சொல்றாரு, எங்களுக்கு பிடிச்சவர் நீங்க, அதே போல நீங்க சாதாரண ஆள் இல்ல, எங்களை போலவே எங்களுக்கு நீங்க உடன் ஊழியரா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மெய்யான ஒரு அறிமுகத்தை பாருங்க. இது எதுவுமே அவர் வெறுமனே ஒரு வாயின் வார்த்தைகளா சொல்ல, எல்லாமே உள்ளத்திலிருந்து ஒரு அன்பின் வெளிப்பாடான வார்த்தைகளா தான் அவர் சொன்னாரே தவிர ஒரு வெறுமனே ஒரு வாயின் வார்த்தைகளா அவர் சொல்ல நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் 2ஆம் வசனத்தில் கூட அவர் சொல்லும் போது 2 நபர்களை அவர் விசாரிக்கிறார். நம்ம பார்க்கும்போது பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் 3வது உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. ரொம்ப தெளிவா இருக்குங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பிலமோன் ஒரு பர்சனல் லெட்டர்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுல 2ஆம் வசனம் படிச்சீங்களான்னு நீங்க கேளுங்க. ஏன்னா அந்த நிருபம் யாருக்கு எழுதுறாங்க அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு பவுல். அவர் சொல்றாரு, கூடி வரக்கூடிய சபைக்கும் எழுதுகிறதாவதுன்றார். சபைக்கு என்ன எழுதுறாருன்னா அன்பின் வாழ்த்துக்கள் சொல்ல போறார். சோ இங்க 2 முக்கியமான நபர்களை கேட்கிறார். ஒருத்தங்க யாருன்னா பிரியமுள்ள அப்பியாள். பிலமோன் எப்படி பிரியமுள்ளவனோ அதே போல பிலமோனுடைய மனைவி அப்பியாளும் யார்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமுள்ள ஒரு சகோதரியா. கட்டாயம் பவுல் போன்ற பரிசுத்தவான்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அந்த ஃபேமிலி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஃபேமிலியா இருந்திருக்கும் கொலைசேல. இல்லைன்னா பவுலா இவ்வளவு சாதாரணமாக இந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டார். அதே போல எங்களுடைய உடன் போர் சேவகன்றார். சோ போர் சேவகன் அப்படின்னு பார்க்கும்போது அர்க்கிப்புடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு வாலிப வயசா இருந்திருக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து பிலமோனுடைய உடன் சகோதரனா இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. பட் அநேக ஆராய்ச்சியாளர்கள் என்ன கருத்து தான் சொல்றாங்கன்னா கட்டாயம் பிலமோனுடைய பையனா தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா பவுல் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு சபையும் விசாரிக்கிறார். சபையை விசாரிச்ச பிறகு ஒரு கிரீட்டிங் கொடுக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்ம முதல்ல பாக்குறோம், இந்த வார்த்தையை வந்து ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கலாம், ஆனா ஒரு உணர்வு பூர்வமா ஒவ்வொரு முறையும் நம்ம உச்சரிக்கும் போது இதை உணர்றோமா, நமக்கு ஒரே அப்பா இருக்கார், இந்த உலகத்துல சொல்ல முடியாத ஒரு உறவு, ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். பிதாவாகிய தேவனாலும் அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுக்கு காரணமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், அடுத்து சொல்றாரு இயேசு கிறிஸ்துங்கிறார். இங்கேயே நம்ம பாக்குறோம் ஒரு முக்கியமான 4வது படிப்பினையா என்ன பாக்குறோம்னா, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்து அப்படிங்கறத 1,44,000 பேர் சரீர அங்கங்களையும் அவர் இன்க்ளூட் பண்றார். இன்க்ளூட் பண்ணி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்றார். நம்ம பார்த்தோம் பவுல் அந்த கிருபையை உணர்ந்தவரா அந்த வார்த்தையை சொன்னார். அந்த கிருபையை உணர்ந்தவங்களுக்கு தான் சமாதானம் இருக்குன்னு பாக்குறோம். இன்னைக்கும்
நமக்கு அந்த கிருபையும் அந்த சமாதானமும் கிடைக்கணும் அப்படின்னா, சமாதானம் கிடைக்கணும்னா அந்த கிருபையை உணரணும். இந்த கிருபையை உணரணும்னா பரிசுத்தவான்களையும் கனப்படுத்தணும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் கனப்படுத்தணும், நம்மை படைத்த பிதாவாகிய தேவனும் கனப்படுத்தணும். அந்த உணர்வு இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும்னு பார்த்தோம். சோ இந்த கிரீட்டிங் முடிச்சுட்டு நம்ம நேரடியா 5ஆம் வசனம் வாசிச்சோம். ஒரு கோர்வையா இருக்கிறதுக்காக வாசிக்கலாம் சகோதரி. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. சோ அவர் தெளிவா சொல்றார். அவருடைய பிரேயர்ல யாரதான் நினைச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாருன்னா பிலமோனை நினைச்சிருக்கிறார். தேவனுக்கு நன்றின்னு சொல்றாருன்னு பார்த்தோம். இதுல கூட நம்ம ஒரு லெசன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கூட உடன் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம உடன் பாருங்க, கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட 3 வாரமா நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் இந்த 3 வாரத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலாவது நாம் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. மற்றவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னா பிரேயர் பண்றது வேற. நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் இன்னும் உற்சாகமா வேலை செய்யணும், தேவன் அவர்களை உற்சாகமா பயன்படுத்தணும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தேவன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்காக நாம பிரேயர் பண்ணியிருக்கோமா, அதான் பாக்குறோம். 5th லெசன் அப்படியே நம்ம லைஃபுக்கு வந்துட்டோம். நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம எக்லீஷியால இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களுக்காக நாம் டெய்லியும் நம்முடைய ஜபத்துல அவர்களை நினைவு கூர்றோமா, அவர்கள் பண்ணக்கூடிய ஊழியத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துறோமா அப்படிங்கிறத நாம் சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா இதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு சகோதர அன்பு. ஒரு சகோதரனை பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு புன்முகத்தோட பேசுறதுதான் சகோதர அன்பு அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. ஒருவேளை அந்த சகோதரன் தூரமா இருக்கார், ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கார், வேற ஊர்ல இருக்காருன்னா கூட அந்த சகோதரன் மேல நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படிங்கிறத தேவன் கிட்ட எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, நாம் அவருக்காக ஜபம் பண்ணணும். அதே போல அவர்களுடைய ஊழியங்களுக்காக நாம் தேவன் என்ன பண்ணணும்னா தேங்க்ஸ் பண்ணணும். ஏன் பவுல் இங்க பிலமோனுக்காக தேவன்கிட்ட தேங்க்ஸ் பண்ணாருன்னா, அவர் அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, கர்த்தராகி இயேசுவின் இடத்துல முதல்ல சொல்றார், பிலமோன் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த விசுவாசம் முதல்ல தேவன் மேல, அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலையும், அடுத்தது அந்த கொலேசையில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்கள் மேல இருக்கக்கூடிய உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேங்கிறார். அப்ப யார் தான் சொல்லி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது கட்டாயமாக எப்பாப்பிரா அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரன், அவரும் கொலேசையில ஒன் ஆஃப் த ஒரு லீடரா இருந்திருக்கார். அவர் மூலமாக தான் செய்திகள் அங்க போயிருக்கணும் ரோமுக்கு, ஏன்னா அவர் ரோம் போயிருக்கார். சோ என்ன கேள்விப்படுறாருன்னா, லவ் அண்ட் ஃபெய்த், ஒரு உண்மையான அகாப்பே அன்பும் ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசமும் யார் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க கொலேசை சபையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலமோன். இதே அன்ப ஒனேசிமும் வரும்போதும் அவர் காமிப்பாருங்கிறதுல பவுலுக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. ஆனாலும் அதை நினைவுபடுத்துறார் ஒவ்வொரு வசனமா. இன்னும் ஒனேசிமு பேரே எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்செப்டை கொண்டு வர்றார். இப்ப கேள்வி நம்ம மத்தியில கூட கேட்ட 6வது லெசன், சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய பாடம். இங்க என்ன பெரிய பாடம்னா, சகோதரரை நாம் நம்புறோமா, நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை நாம நம்புறோமா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கிளியரா நம்ம வசனமே பார்த்தோம், எல்லா பரிசுத்தவான்களில் எடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தையும் நான் என்ன பண்ணேன், கேள்விப்பட்டேங்கிறேன். இவங்க கூட சகோதரர் டைரக்டா கேள்வி கேட்கும் போது கூட நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை நாம 100% நம்புறோமா? பிளைண்டா, உள்ளத்துல எந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு எண்ணத்தோட, ஒரு ஜெனராசிட்டி, ஒரு திறந்த மனப்பான்மையோட நம் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை கிறிஸ்துவுக்குள் அவர் சகோதரன் சொல்லி நாம நம்புறோமா அப்படிங்கறத அங்க 6வது லெசனா இருக்கு. நாம நம்பணும். சில கேள்வி வரலாம், பிரதர் ஒருவேளை அவரு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல, அவரு துரோகியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கெட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நம்புங்க, நம்பி கூட ஏமாந்து போங்க, அது கூட தேவன் பார்வையில பெருசா இருக்காது. ஒருவேளை நல்ல சகோதரனை நீங்க நம்பாம போகும் பட்சத்துல அங்க தேவனையே நம்பாததுக்கு ஈக்குவலா போயிடும் அப்படிங்கிறார்.
சோ அடுத்து 6ஆம் வசனத்துல சொல்லும்போது கூட சிஸ்டர் வாசிங்க, பிலமோன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சோ அவர் தேவன்ட்ட என்ன பிரேயர் பண்றாரா, அவருடைய விசுவாசத்தின் அந்த அந்யோன்யம், அதான் நம்ம பாக்குறோம். கொய்னோனியா அப்படிங்கக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலமோன் கொண்டிருந்த சகோதரத்துவம், அங்க இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்கள் மேலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டேஜ் வச்சிருந்தார். ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப், ஒரு டைட்டான ஒரு ஃபெலோஷிப் வச்சிருந்தார் பிலமோன். இது கிறிஸ்துவுக்குள்ள பயன்படணும்னு நான் எழுதுறேங்கிறார். சோ அது எப்படி தெரிஞ்சுதான் இந்த விஷயம் தெரியப்படுகிறதுனாலே எழுதினார். அந்த தெரியப்படுகிறதுனாலேங்கிற அதனுடைய கிரேக்க வார்த்தை கூட எபிக்னோசஸ் பாக்குறோம். எபிக்னோசஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் அர்த்தம். அக்னாலஜ்மெண்ட்னா நம்ம ஒரு சீல்லாம் வைக்கிறோம் பாருங்க, கொரியர் வாங்கின பிறகு, அது அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரலா சொல்லுவோம். அப்படின்னா பிலமோனுடைய செய்கைகள் மூலமா அவர் சகோதரர்கள் கூட ஒரு ஸ்ட்ராங் ஃபெலோஷிப் வச்சிருக்கார், சகோதரர்களை நம்புறார், சகோதரருக்காக பிரேயர் பண்றார், எல்லாமே நம்ம பார்ப்போம். இத பவுல் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா, பிலமோன்கிற ஒரு சகோதரனால அந்த எக்லீசியால இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருந்திருக்காங்க. இதான் நமக்கு 7வது படிப்பினை. அந்த பாயிண்ட் சொல்லும்போது கூட, சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த வசனம் நம்மளை குறித்து பேசக்கூடியதா இருந்தால் அது எப்படி இருக்கும்ன்றத நீங்க இமேஜின் பண்ணுங்க. சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும். எங்கேயோ இருக்காருங்க பவுல். எங்கேயோ இருக்கார். பவுல் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. ரோம்ல இருக்கிறவங்களுக்கு மனசு நிறையதான். இவர் கொலைசேல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறதுனால. இதுதான் ஒரே ஐக்கியம், ஒரே விசுவாசம், ஒரே சரீரம். ஒரு கை கஷ்டப்பட்டா இன்னொரு கை உதவி செய்யணும் பாக்குறோம் இல்லைங்களா? பவுல் எங்கேயோ இருக்காரு. பவுலுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அடையுதான். பவுலுக்காக எதுவுமே பண்ணல பிலமோன். அங்க ரோமுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணாருன்னா இல்ல. பவுல் சொல்றார், அங்க ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த பெரிய ஊழியம் இன்னைக்கு என்னுடைய மனச ரொம்ப நிறைவாக்குது. என் கூட இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஆறுதல் அடைகிறாங்கன்றாரு. அப்போ பிலமோன் நம்ம பாக்குற 8வது லெசனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல, தன்னுடைய கிரியைகள் மூலமா இந்த அன்பு, அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பை சபையின் பிள்ளைகள் மத்தியில காமிச்சிருக்கார். இதெல்லாமே நமக்கு லெசன் தான். ஒருவேளை நம்ம பாடம் எடுக்கிற சகோதரனா இருக்கலாம் இல்லைங்களா, ஒருவேளை நிறைய காரியங்களை குறித்து பேசக்கூடிய சகோதர சகோதரிகளா இருக்கலாம். எல்லாம் ஒரு புறம் இருக்க, நாம் கொண்டிருக்கும் இந்த அகாப்பே அன்பு எல்லா பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுதா இன்னைக்கு அப்படிங்கறதுதான் இந்த கடைசி நாட்கள்ல பெரிய கேள்வி. அதனாலதான் பவுல் எழுதும்போது கூட 1 கொரிந்தியர் 13 எழுதும்போது கூட, நான் சகல தீர்க்க தரிசனங்களை பேசினாலும் சரி, இந்த அகாப்பேங்கிற அன்பு எனக்குள்ள இருக்கணும் தான் சொல்லிட்டுதான் அவர் நேர விஷயத்துக்கு வர்றார். நான் ஏன் இந்த லெட்டர் எழுதுறேன், என்ன கண்டிஷன் எழுதுறேன்னு சொல்லும்போது கூட 8ஆம் வசனத்துல, ஆகையால் பவுல் ஆகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்க முடியாது. ஏறக்குறைய பவுல் சொல்றாரு, நான் ரொம்ப ஏஜ்டு பர்சனா இருக்கிறேன். அவருடைய வயசு ஏறக்குறைய 60 இருக்கணும் இந்த நிருபம் எழுதும் போது. சோ 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக கட்டப்பட்ட ஒரு பரிசுத்தவான் எப்படி இந்த ரிக்வெஸ்ட பிலமோன் கிட்ட வைக்கிறார் அப்படிங்கறதுதான் அடுத்த வசனம் பார்க்கணும். வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். பாருங்க, ஒரு மூத்த சகோதரர், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு முதிர்ந்த நிலைமையில இருக்கிற ஒரு சகோதரன், என்னதான் ஒரு முதிர்ந்த சகோதரனா இருந்தாலும் பவுல் அங்க எப்படி அப்ரோச் பண்றாருன்னா,
நேத்து பேப்டிசம் எடுத்த ஒரு சகோதரன் எப்படி எக்லீஷியால பேசிக்குவார்? ரொம்ப ஹம்புலா, ரொம்ப பயபக்தியா, யாருக்கிட்டையும் எந்த குறையும் பார்க்காம எப்படி அப்ரோச் பண்றாரோ அந்த மாதிரி பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு கட்டளையிட முடியும், அதிகாரம் இருக்கு, ஆனால் நான் பண்ண மாட்டேன். அன்பின் நிமித்தமா நான் என்ன பண்றேன்னா மன்றாடுறேன்றாரு. காரணம், அந்த முதலாம் கால சபையில நிக்கோலாய் அப்படிங்கிற மதஸ்தர் இருந்தாங்க. அந்த கேரக்டர் பவுல் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா அது தப்புன்னு எழுதுறவரே பவுல் தான். என்னன்னா, சபையில ரொம்ப டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ ஒரு அதிகார வர்க்கம் உடையவர்களாக, இன்னும் விசேஷமா அதிகமா யூதர்கள் இருந்து கிறிஸ்தவர்களா மாறினவங்க தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தரா இருந்திருக்கிறாங்க. அதிகார வர்க்கம் உடையவர்களாக பவுல் இருக்க விரும்பல. பவுல் அன்புல பேசுறார். ஏன் அன்புல பேசுறாருன்னா, ஒருவேளை ஒரு கட்டளை கொடுத்தா பிலமோன் கீழ்ப்படிஞ்சிருப்பார். பவுல் போன்ற சகோதரன் சொன்னா ஓகேன்னு தான் சொல்லணும். ஆனா அது ஒரு ஃபார்முலான ஒரு கீழ்ப்படிதலா இருந்திருக்கும். இந்த கீழ்ப்படிதல் உள்ளத்திலிருந்து வரணும்னு பவுல் ஆசைப்பட்டார். அதனாலதான் இது 9வது லெசனா பாக்குறோம். நாம் கூட தேவன்கிட்ட காமிக்கக்கூடிய கீழ்ப்படிதல், நம்ம சகோதரர்கிட்ட காமிக்கக்கூடிய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்னா, ஒரு சகோதரன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டார், ஒரு வேலை கொடுத்துட்டாருங்கிற அடிப்படையில அந்த வேலையை செய்யாம, உள்ளத்துல உணர்வு பூர்வமா நான் இந்த வேலைய தேவனுக்காக செய்யறேன், சகோதரன் மூலமா தேவன் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காருங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக அந்த விஷயங்களை நாம் செய்யணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்பதான் விஷயத்துக்கு வரார். வாசிக்கலாம். 10ஆம் வசனம், பிலமோன் 1:10. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பாருங்க, ரொம்ப சீரியஸா எழுதுறார். ஏன் நிருபம் எழுதுறேன்? பிலமோன், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நான் ஜெயில இருக்கும் போது, இப்போ நான் இங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற சத்தியத்துல, அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, ஒனேசிமு அப்படிங்கிறார். அந்த ஒனேசிமுக்காக உங்ககிட்ட நான் கெஞ்சுறேங்கிறாரு. ஆக்சுவலா இந்த நிருபம் எழுதும் போது ஒனேசிமு, நிருபம் வாசிக்கும் போது ஒனேசிமு கொலேசிய பட்டணத்துல இருக்கார். சங்கதிகள்லாம் கட்டாயம் பிலமோன் காதுக்கு போயிருக்கும். ஆனாலும் அந்த நிருபத்தை பிலமோன் படிக்கும் போது அவருடைய உணர்வுள்ள இருதயம் அங்க அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். அதே போல பவுலையும் ஒனேசிமும் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார் பிலமோன். அதாவது கொலேசியருக்கு எழுதும்போது கூட, உங்களில் ஒருவனாய் இருக்கிற, என்னதான் ஒனேசிமு ரோம்ல இருந்தாலும் கொலேசிய பட்டணத்துக்கு எழுதுறார் லெட்டர்ல, அவர் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும், உண்மை இல்லாதவனா ஒரு நாள் இருந்தாரு, இப்ப உண்மையா இருக்கிறாரு, உண்மையும் பிரியமுள்ள சகோதரன் ஒனேசிமும் இருக்கிறார். இங்க கூட பவுல் என்ன சொல்றாருன்னா, என் குழந்தைக்காக நான் கெஞ்சறேங்கிறார். ரொம்ப மூத்த சகோதரர். பவுல் முன்பாக, ஒருவேளை நம்ம பேசிக்கிறோம், இது கட்டாயமாக பவுல் இந்த பாயிண்ட ஒத்துக்க மாட்டாங்க. பவுல் முன்பாக ஒனேசிமு ஒரு பெரிய சகோதரன் கிடையாது. ஆனா பவுல் இங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அவரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த சகோதரன், நானும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த சகோதரன். என்னதான் எனக்கு அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் நாங்க 2 பேரும் கிறிஸ்துவுடைய சரீரங்கிறதுல தெளிவா இருந்தார். என் குழந்தைக்காக நான் கெஞ்சுறேன். டைரக்டா பிலமோன் அட்டாக் பண்றார். வாசிக்கலாம். அதுல 11ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பாருங்க, இங்க 2 விஷயம் அவர் எழுதுறார். முன்னாடி பிலமோன் அவர் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா உங்ககிட்ட இருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு ஓடிட்டார் ஒனேசிமு. ஆனா இப்ப நான் சொல்றேன், பவுலாகிய நான் சொல்றேன், இப்ப அவர் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கார், எனக்கும் இங்க ஜெயில இவ்வளவு நாளா பிரயோஜனம் உள்ள ஒரு சகோதரனா தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறார். சோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகுது, தலைகீழா மாறுது. எப்படி அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ல ஸ்தேவான் அப்போஸ்தலனாகிய பவுல மகிமையில இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இந்த புல் மகிமை, இந்த குளோரி, உடனே தேவன் ஸ்தேவானுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கல. கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் ஸ்தேவான் அப்படியே நிக்க வைக்கிறார் பழைய நினைவோட. அப்படின்னா பழைய நினைவோட அப்படியே பவுல பாப்பார். இவர் என்ன அடிச்சு கொண்டவராச்சு, இவர் இங்க என்ன பண்றாரு கிங்டம்ல, அதுவும் சபை கிரேட்ல இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், நீங்க என்ன இங்க பண்றீங்க பவுல்னு கேட்டிருப்பார். கிட்டத்தட்ட அதே காட்சி தான்.
உயிர்த்தெழுதல் தான் நடக்கல. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவே தேவன் மறுவாழ்வு கொடுக்கிறாரு. யாருக்குன்னா ஒனேசிமு. ஒனேசிமு மறுவாழ்வு பெற்ற ஒனேசிமு பத்தி சொல்லும் போது பவுல், என் பையன் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவன், எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறாங்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் அடுத்து எழுதுறாரு. வாசிக்கலாம். அதிலே 12ஆம் வசனம். பிலமோன் 1:12 அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ரொம்ப கிளியரா எழுதுறார். பிலமோனை நான் என் கூட வச்சுக்கலங்கிறார், உங்ககிட்ட அனுப்புறேங்கிறார். ஏன்னா காரணம், அவர் ஒரு அடிமையா இருந்த ஒரு மனுஷன். அவர் யாருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலமோனுடைய ப்ராப்பர்ட்டி, ஒனேசிமு. சோ அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், மற்றவங்களுடைய பொருள் மேல, மற்றவங்களுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மேல எந்த வகையிலும் பவுல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு விரும்பல. காரணம், இதெல்லாம் நியாயப்பிரமாணத்திலிருந்தே தவறுன்னு பார்க்கும். என்னதான் பிலமோன், என்னதான் ஒனேசிமு இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரனா இருந்தாலும் அவர் யார் கூட தான் இணைந்து வேலை செய்யணும்னா பிலமோன் கூட தான் ஒனேசிமு இருக்குன்ற தெளிவா இருக்கார். சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீங்க என்ன பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் உள்ளம் போல அப்படிங்கிறாருன்னா எவ்வளவு நாள் ஒனேசிமு பவுல் கூட இருந்தாருன்னு தெரியல. கட்டாயமா பவுல் அந்த ஜெயில இருந்து 2 வருஷம் தான், அதிகபட்சம் 1 வருஷம், அதுக்கு குறைவாதான் ஒனேசிமு பவுல் கூட இருந்திருக்கு. என் மனசு, இன்னும் சொல்ல போனா என்னுடைய இருதயத்தையே உங்ககிட்ட அனுப்புறேன், பத்திரமா வச்சுக்கோங்கன்றார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ரிப்பன்டன்ஸ், எந்த அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல், எந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதல், எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் ஒனேசிமு காமிச்சிருந்தா பவுல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தையா அவர் எழுதுறார். பவுலுக்கு இன்னொரு ஆசை கூட இருந்துச்சு, எனக்கு ஒனேசிமு என் கூடயே வச்சுக்கலாம் தான் எனக்கு ஆசை, ஆனாலும் எனக்கு மனசு இல்ல, அவர் உங்க கூட இருக்க வேண்டியவருன்றார். வாசிக்கலாம் 13ஆம் வசனம். பிலமோன் 1:13 சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். பவுல் சொல்றார், பிலமோன் உங்களுக்கு பதிலா, உங்க சார்பா இந்த ஒனேசிமோ நான் என் கூட வச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனாலும் உங்களுக்கு சம்மதம் இல்லாம அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பவுல், நீங்க என்னதான் பாருங்களேன், எல்லாம் அதிகாரம் அவருக்கு இருக்கு. தேவன் சொல்றார், நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ அதை பரலோகத்துல கட்டுதுங்கிறார். பூமியில எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அப்போஸ்தலர் சொல்றார், அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படுறார். பவுல் ஒரு சாதாரண விஷயத்துல கூட, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு எல்லை மீறாம, ரொம்ப நாணயத்தோட, ரொம்ப நேர்மையா, ரொம்ப அன்பா, ரொம்ப சாந்தமா அந்த நிருபத்தை எழுதுறார். ஆனாலும் உங்க பர்மிஷன், அதான் எழுதுறார். 14ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால், நீங்க நன்மைதான் செய்ய போறீங்க, கேட்டா சரின்னு சொல்லியிருப்பீங்க, ஆனா நான் கேட்டுட்டேன் அப்படிங்கறதுக்காக நீங்க சரின்னு சொல்லக்கூடாது. உங்க மனப்பூர்வமா செய்யத்தக்கதாக உங்க பர்மிஷன் வாங்காம நான் எதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. இங்கதான் நம்ம ஒரு மெயின் படிப்பனையை பார்க்கணும். நாம் நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்கலாம். ஏதாவது உதவிகள் கேட்கும் பொழுது கூட, ஒரு காரியத்துல அவங்க நமக்கு உதவி செய்யும் போது கூட நம்ம அப்ரோச் ரொம்ப 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 முக்கியங்கிறார் பவுல். ரொம்ப ஹம்பிளா, இந்த உதவியை எனக்காக நீங்க செய்ய முடியுமா, அது எவ்வளவு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, நாம் கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. நாம் கேட்கிற விதத்திலேயே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய, நமக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய உடன் சகோதரன், அதுக்கு மேல அவர் செய்யறதுக்கு அவருடைய உள்ளம் அங்கு ஏவப்படணும். அந்த அளவுக்கு ரொம்ப தாழ்மையா, ரொம்ப ஹம்பிளா, அதுவும் கட்டளையா இல்லாம ஒரு சஜஷனா, என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் பிரியப்படுறேன், இதனால சபைக்கு பிரயோஜனமா இருக்கும், இந்த ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி அப்படி தாழ்மையா நம்ம சொல்லும் போது கட்டாயமாக எல்லாமே தேவன் வாய்க்க பண்ணுவார். இதை யார் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா பவுல் இந்த சீரீஸ்ல 10வது படிப்பனையா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அடுத்து சொல்லும்போது கூட 11ஆம் வசனத்துல அவன்
என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்கும்படிக்கும் பாயிண்ட் சொல்றார். இனிமேல் அடிமையானவனாக அல்ல, அடிமைக்கும் மேலாக. ஏன்னா பவுல் கலாத்தியர்கள் எழுதும் போது தெளிவா எழுதுறார், கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாமே ஒருத்தங்க தான் இருக்கார். அப்ப தெளிவா எழுதுறார், அடிமைக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள, திரும்பவும் ஞாபகப்படுத்துறார் பிலமோனுக்கு, உங்க பேருக்கு அர்த்தத்துக்கு அந்த மாதிரி நீங்க நடந்துக்குன்றார். பிரியமுள்ள சகோதரனா இருக்கும்படிக்கு கொஞ்ச நாள் அவர் பிரிஞ்சு போனாரு. ஏன் கொஞ்ச நாள் பிரிஞ்சு போனாருன்னா, சதா காலமும் உங்க கூட ஒரு உண்மையான சகோதரனா இருக்கிறதுக்காக அவர் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டார். இத கூட நீங்க எப்படி பாருங்கன்னு பிலமோனுக்கு சொல்றாருன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குதுங்கிறத இந்த பாயிண்ட்ல ஒனேசிமுக்கு நடந்ததா நீங்க எடுத்துக்கங்க. இனி என்றென்றைக்கும் உங்களுடைய சகோதரனா இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 16வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனக்கு அவன் பிரியமான சகோதரன், ஆனால் உமக்கு சரீரத்தின் இவ்வளவு பிரியமுள்ளவனா. அவர் தெளிவா எழுதுறார், எனக்கு அவன் பிரியமுள்ள சகோதரன் ஆனால். பிலமோனை இமேஜின் பண்ண சொல்றார். யோசிச்சு பாருங்க, பிலமோன் எனக்கு அப்ப அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸான சகோதரன். எனக்கே அவர் அப்படி இருக்காருன்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு ஓடினார், திருப்பி உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவருடைய உள்ளம் ஏங்கிட்டு இருக்கும். இப்ப அவர் உங்க கூட வந்து சேர்ந்தாருன்னா உங்களால இமேஜின் பண்ண முடியாது எவ்வளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார். அவர் பேருக்கு ஏத்த மாதிரியே இருப்பார், பிரயோஜனம் உள்ளவனா இருப்பாரு அப்படிங்கிறாரு. அவர் ஒரு பிரதரா இருப்பாரு, ஒரு அடிமையா இல்லைங்க. சோ நம்ம கூட பாக்குறோம், எப்பவுமே ஒரு பழைய வாழ்க்கையிலிருந்து திருந்தி வரக்கூடிய ஒரு சகோதரன் தேவ ஊழியத்துக்கு அவருடைய ஊழியங்கள் பயன்படும் போது பழைய விஷயத்தை காட்டிலும் பல மடங்கு அவருடைய ஊழியம் சபைக்கு பயன்படும்ன்றார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம தான். நாம் சத்தியம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி எப்படியோ இருந்தோம், சில தாளந்துகள் நமக்கு இருந்துச்சு. என்னைக்கு சத்தியத்துக்குள்ள வந்து மனம் திருமணமோ, இந்த தாளந்துகளின் அடிப்படையில தேவனுக்காக உற்சாகமா பல வேலைகளை செய்யறதுக்கு நம்ம இப்போ நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதான் சொல்றாரு, a brother in Christ more value than before. ஒரு பரிசுத்தவான் சபையில சேர்க்கப்படும் போது அது சபைக்கே பல ஊழியங்களை தாங்குவாரு. அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் இந்த ஒனேசிமு அப்படின்னு எழுதுறாரு. அடுத்த பவுல் ரிக்வெஸ்ட் பண்றார், வாசிக்கலாம். 17ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஒரே பயன் சொல்லிட்டார் பிலமோன், நானும் நீங்க ஒண்ணுன்னா ஒனேசிமும் நம்மளும் ஒண்ணுதான். இனிமேல் என்னை ஏற்றுக்கொள்றது, என் கூட ஐக்கியமா இருக்கிறது உண்மைன்னா, அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிலமோனுக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஒனேசிமு அவரு கூட இருக்கும்போது சில தவறான காரியங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த பழைய நினைவுகளை அழிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு புது சிருஷ்டி பழச மறக்கணும். இப்ப என்ன பிரசன்ட் சுச்சுவேஷனோ அதைத்தான் எடுத்துக்கணும். பழச மறக்க கஷ்டமா இருந்தாலும் அதை மறக்கணும் அப்படிங்கறதுல பவுல் தெளிவா இருக்கார். இன்னைக்கு கூட நம்ம சரௌண்டிங்ல நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் இல்லைங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கூட வேலை செய்யறவங்களாகட்டும், ஏன் நம்ம சத்ருவே நாளைக்கு திருந்தி உலகத்துல இருக்கும்போது நமக்கு அவருக்கும் பல பிரச்சனையா இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்போம். ஒருவேளை நாளைக்கு அவரும் பேப்டிஸ்ட் எடுத்து வந்து நம்ம எக்லீஷியால நம்ம பக்கத்து சீட்ல உட்கார்ந்தாருன்னா பழசெல்லாம் மறந்துடணுங்கிறார். ஏன்னா அவர் இப்ப ஒரு புது சிருஷ்டி. அந்த மாதிரி நீங்க ஏத்துக்குங்கன்றார். பிலமோன் ஒனேசிமு ஏற்றுக்கொள்ள சொல்றார். அப்புறம் பவுல் டைரக்டா டீலிங் போறார். ஒருவேளை ஏதாவது லாஸ் ஆயிருக்காங்க பிலமோன், உங்களுக்கு ஏதாவது பணம் எடுத்துட்டு போயிட்டாரா, ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாருன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் வட்டியோட உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். வாசிக்கலாம். அதுல 18ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ரொம்ப சிம்பிளா சொல்றார். அவர் ஏதாவது கடன்
மிச்ச மீதி வச்சிருக்காருன்னா ஏன் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்கிறாரு. சோ இங்க பவுல் என்ன முயற்சியில ஈடுபடுறாருன்னா தன் சகோதரனை எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது அவரை மேல தூக்கிடணும்னு பாக்குறாரு. இங்க வந்து ரெக்டிபிகேஷன் ஆஃப் ராங்ஸ் பாக்குறோம், சரிப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய, என்ன சொல்ல போனா இயேசு கிறிஸ்துடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ் அப்ளை பண்ணி நாளைக்கு உலக ஜனங்கள் மனம் திரும்பக்கூடிய கான்செப்டை இப்பயே பவுல் பண்றார். இவங்க 2 பேத்துக்கு நடுவுல மத்தியஸ்தரா இருந்து பவுல் சொல்றார், நீங்களே எனக்கு நிறைய கொடுக்கணும் பிலமோன், உங்களை நீங்களே எனக்கு கடனா கொடுக்கணும். இதெல்லாம் பின்னாடி எழுதுறாரு. நீங்க சொல்லிட்டு ஒனேசிமை ஏதாவது கொடுக்கறதா இருந்தா என்னோட கணக்குல வச்சுக்கோங்கன்றாரு. சோ இங்க கூட நம்ம லெசன் பாக்குறோம். நாம் உண்டு, நம்முடைய ஊழியம் உண்டு, நமக்கு தேவன் கொடுக்கிற பார்ட் உண்டுன்னு இல்லாம நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் யாதொரு குற்றத்திலேயாவது யாதொரு கஷ்டத்திலேயாவது அகப்பட்டாங்கன்னா பவுல் பண்ண மாதிரிதான் நம்முடைய தலைய அடமான வச்சாவது அந்த சகோதரனை நாம் மீட்டெடுக்க முயற்சி பண்ணணும் தேவனுடைய அனுகூலத்தோடு. இந்த அளவுக்கு யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்கதான் சபையின் பிள்ளைகள். காரணம் வசனம் சொல்லுது, நாமும் நம்முடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடமையா இருக்கிறோம். பவுல் இந்த வசனத்தை நிறைவேற்றார். ஒனேசிமுக்காக அங்க தலையை அடமான வைக்கிறார். நான் கொடுக்குறேன், நான் எவ்வளவு தூரம் வேணா இறங்கி போறேன், என் பையனுக்காக நான் கெஞ்சுறேன். நீங்க எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கீங்கன்னு தெரியும், ஆனாலும் ஒனேசிமும் கன்சிடர் பண்ணி ஏத்துக்குங்கன்னு கெஞ்சுறார். சொல்லிட்டு அவர் எழுதுறாரு பாருங்க, 19ஆம் வசனம் வாசிக்கணும். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. பவுல் ரொம்ப விவேகமா எழுதுறார். நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேங்க பிலமோன், பாண்ட் எழுதி தரேன், அவர் ஏதாவது வச்சிருந்தாருன்னா நான் கொடுக்குறேன், நான் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களே என்னுடைய சொத்து தான் கிறிஸ்துவுக்குள்ளன்றார். சோ இங்க என்ன பண்றாருன்னா பிலமோனுக்கு கேட்டு போறாரு, சுத்தி 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 அன்பினாலே ஒரு பவுண்டரி போடுறாரு. கொஞ்சம் கூட பிலமோனுடைய மனசு ஒரு சின்ன ஒரு கசப்புனாலேயோ ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு கேரக்டர்னாலேயோ ஒனேசிமுவை தள்ளிடக்கூடாதுங்கிறதுல பவுல் ரொம்ப தெளிவா இருக்கார். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் பவுல் ஃபில் பண்றார். பிலமோனுக்கு கொஞ்சம் கூட இப்படி திரும்ப கூட அவர் இடம் கொடுக்கல. பிலமோன் நிருபத்தை வாசிக்கும் போதே சரண்டர் ஆயிரணும், அப்படி எழுதுறார். நான் செட்டில் பண்றேங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களே என்னுடைய சொத்து தாங்கிறார். நான் கொடுத்தாலும் அது என்னுடைய சொத்தா தான் இருக்குங்கிறார். நம்ம 2 பேத்துக்குள்ள எதுக்கு கணக்கு வழக்குன்ற மாதிரி இன்டைரக்டா கொண்டு போறார். கடைசியா அவர் சொல்லும்போது கூட சொல்றாரு 20ஆம் வசனத்துல, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டா என்பதுதான் கேள்வி. ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொண்டா பவுலுக்கு என்ன பிரயோஜனம்? பவுலுக்கு என்ன லாப நட்ட கணக்கு அங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் பாக்குறோம் சகோதர அன்பு, சகோதர ஐக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில ரொம்ப உருக்கமா இருந்திருக்கு. ஒனேசிமுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரயோஜனங்கிறார். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நீங்க எப்படி கொலேசே சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துனீங்க, அப்படியே இந்த அடியனுடைய மனசையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்கன்றார். சொல்லிட்டுதான் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சகோதரி வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். ரொம்ப தெளிவா சொல்றார், நான் சொல்றதுக்கு மேல நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி பிலமோன பவுல் ரொம்ப நம்புறார். இங்க கூட பிலமோன் கிட்ட அவர் என்னதான் எதிர்பார்க்காருன்னா ஒரு உணர்வு பூர்வமான கீழ்ப்படிதல் வேணும். பவுல் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக அப்படியே கூப்பிட்டு ஒனேசிம எக்லீசியால ஒரு ஓரமா உட்கார வைக்கிறத பவுல் விரும்பல. இது வந்து ஒரு ஆர்டரா கொடுக்காம ஒரு எமோஷனலா தன் பையனுக்காக கெஞ்சுறார். இங்கதான் இந்த கான்செப்ட் அப்படியே முடிக்கிறார். இந்த லெட்டருடைய மைய கருவை எழுதிட்டு கன்க்ளூடிங் தாட் எழுதுறாரு. அதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று
நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம். பவுல் பிலமோனுக்காக ஜெபம் பண்ணியிருந்தார். பவுலுக்காக பிலமோன் ஜெபம் பண்ணியிருக்காருங்கிறத பவுலே கன்ஃபார்ம் பண்றார். எப்படி பண்றாருன்னா, மேலும் உங்கள் கொலேசியில் இருக்கிற எல்லாருடைய ஜெபத்தினால நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன், எப்படியாவது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி உங்களை பார்க்க வருவேங்கிறார். ஒருவேளை அப்படி நான் வந்தா, தேவன் வாய்ப்பு கொடுத்தா, எனக்காக ஒரு இடத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. அப்போ பவுல் இங்க எப்படி சொல்றாருன்னு எடுத்துக்கூடாதுன்னா, பாருங்க நான் வரேன் உங்க ஊருக்கு, எனக்கு அருமையான ஒரு ரூம் செட்டப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல எனக்கும் ஒரு பிளேஸ், ஒருவேளை கொலேசிய சபை அவரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா எனக்கும் ஒரு கார்னர்ல ஒரு இடத்த பிளான் பண்ணுங்க. இது பவுலுடைய இடம், நானும் உங்களோடு இணைந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்ற. ஏன்னா பவுல் ஒனேசிமுவும் பிலமோனும் ஒன்றா இருக்கிற காட்சியை கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்படுறார். இந்த நிருபம் எழுதும் போது, நிருபம் எழுதி கொடுத்துடும் போது ஒனேசிமு போயிட்டார், பிலமோனோட சேர போறார். ஆனா பவுல் கண்ணுல பார்க்கல, விசுவாசத்துல பேசிட்டு இருக்கார். ஆனா இந்த நேர்ல பார்க்கணும்னு ஆசைங்கிறாரு. அந்த ஆசையை தான் சொல்லும் போது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா எனக்காக ஒரு இடத்த என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்கன்ற. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட ஒருவேளை ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில ஒரு பெரிய விரிசல் உண்டாகுது அப்படின்னா, நாம் மூணாவது சகோதரனா அந்த விரிசலை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபரா இருக்கக்கூடாது. அந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய விரிசலை சத்தியத்தின் அடிப்படையில எப்படி சேர்க்க போறோம், அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம ஓரமா ஒரு கார்னர்ல இருந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படும். இதுதான் பவுல் அங்க சொல்றார். பவுல் அதை பண்றதுக்கு முயற்சி பண்றார். அந்த விஷயம் நடந்திருக்கும் நம்ம விசுவாசிப்போம். இப்படி பவுல் எழுதிட்டு அவர் கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை மறக்கவே இல்லை. ஸ்டில் அவர் கூட ஜெயில யார் இருக்கா, அவருக்குள்ள உடன் ஊழியர்களா யார் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் இந்த நிருபத்தின் மூலமா அன்பின் வாழ்த்துக்களை சொல்றாங்கன்னு சொல்லி எழுதிதான் இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறார். வாசிக்கலாம். பிலமோன் மன்னிக்கும் ஒரு வசனம் பார்த்துடலாம். பிலிப்பியர்ல கூட இதே கான்செப்ட் எழுதுறாரு, நான் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொல்லி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 23, 24 நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றையும் நான் சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். பிலிப்பியரும் இதே காலப்பகுதியில எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கட்டாயமா நான் வருவேன், நான் நம்புறேன். அப்படி என்னுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு தெரியும் போது தீமோத்தேயுவை உங்க இடத்துல என்ன பண்றேன், அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் தேவன் எனக்கு ஒரு ரிலீஸ் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன்னு எழுதினாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரியே கிபி 62ல அவர் ரிலீஸ் ஆறார் ஆகி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு போறாருங்கிறத நம்ம பாக்குறோம். அது நேரடியா பைபிள் இல்லை. சோ இங்க பவுல் ரொம்ப தெளிவா நம்புறார், தேவன் தனக்கு அனுகிரகம் பண்ணுவார், மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். இதை சொல்லிட்டு தான் தன் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை அவர் ஒருபோதும் மறக்கிறது இல்லை, நாமும் மறக்க கூடாது அப்படிங்கிறத அவர் செஸ் பண்றார். வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்கள் ஆகிய மாட்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 5 சகோதரர்களை அவரு கோடிட்டு காமிக்கிறார். கூட தீமோத்தேயு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். முதல் சகோதரன் யார சொல்றாருன்னா, என் கூட இப்ப காவல் இருக்கிறாரு எப்பாப்பிரா. இந்த எப்பாப்பிரா குறிச்சு நம்ம பாக்குறோம். இவர் கொலேசிய சபையில அந்த சபை நிறுவப்படும் போது அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அநேக ஊழியங்கள் பண்ணியிருக்கார். இன்னும் சொல்ல போனா பிலமோன் மாதிரியே ஒரு ஈக்குவலான ஒரு சகோதரனா அங்க இருந்திருக்கிறார். அவரு தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றார். அவர் வாழ்த்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எப்பாப்பிரா, அடுத்து சொல்றார் மார்க்க குறிச்சு பேசுறார்.
சோ இந்த மார்க் யாரு? ஏன்னா இதுக்கப்புறம் பவுலுடைய நிருபங்கள் இந்த சீரீஸ்ல நம்ம படிக்க போறது இல்லை, அதனால இந்த டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மார்க் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் சுவிசேஷம் எழுதினவரு. அதே போல கெத்சமனே தோட்டத்துல ஒரு வாலிபன் துப்பட்டியோடு ஓடுறாருன்னு இருக்கும் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணும்போது, அவரும் மார்க் இவருதான். அதே போல மேல் வீட்டறை, அந்த பெந்தகோஸ்தே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி இறங்கின இடம், இது எல்லாமே மார்க்குடைய வீடு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மார்க்குடைய அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மாவுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மரியாள் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரி. சோ இவர் ஒரு முறை என்ன பண்ணுவாருன்னா, பவுல் கூட ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திரும்பி போயிடுவார். அடுத்த முறை ஊழியத்துக்கு 2ஆம் பிரயாணம் போகும்போது பர்னபாட்ட சொல்லுவாரு, இந்த மார்க்க கூட்டிட்டு போவேன். ஆனா பின்னாடி இந்த நிருபம் அல்லது இது இந்த இந்த ஒரு காலப்பகுதி கிபி 60ல, அதுக்கப்புறம் பின்னாடி 66ல எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுவார். இப்போ வந்து ஜெயில அவர் கூட உடன் ஊழியரா மார்க் இருக்கார். 2வது முறை மறுபடியும் ஜெயில போவார் கிபி 66ல. அப்போ வந்து தீமோத்தேயுகிட்ட சொல்லுவாரு, நீ வரும்போது மார்க்க கூட்டிட்டு வா, எனக்கு ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனம் உள்ளன்னு. அப்பேற்பட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரன் தான் இந்த மார்க்குன்னு பாக்குறோம். சோ இந்த மார்க்க குறிச்சு ரொம்ப டீடைல்டா பவுல் சொல்லுவார். ஒரு ஒரு காலத்துல ஊழியத்துல பிரிஞ்சு போனாரு, இப்போ அவர் தான் தூண்மார் இருக்காரு. அடுத்த ஒரு சகோதரன் யாருன்னா அரிஸ்தர்க்கு. யார் இந்த அரிஸ்தர்க்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, அரிஸ்தர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெசலோனிக்கியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு சகோதரன். இவர் வந்து பவுலுடைய 2வது பிரயாணம், இன்னும் விசேஷமா பவுலுடைய 3வது பிரயாணத்துல பவுல் கூடவே இருக்கார். 2ஆம் பிரயாணம் இல்ல, 3ஆம் பிரயாணத்துல பவுல் கூடவே இருக்கார். இப்ப பவுல் ஜெயில இருக்கும் போது பவுல் கூட கப்பல்ல வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிஸ்தர்க்கு. நீங்க அப்போஸ்தலர் கடைசி 2 அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இவருடைய பேர் இருக்கும். இவரும் ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரன். ஒரு முறை வந்து பவுல் வந்து எபேசுல ஒரு பெரிய கலவரத்தில் இருக்கும்போது பவுல காப்பாத்துறதுக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்க எல்லாம் இருக்கும்போது கூடவே இவரும் தீமத்தையும் என்ன ஆகுறாங்கன்னா அங்க வந்து இருக்காங்க. பவுல் கூட நிறைய கம்பெனி இருந்திருக்காங்க. அதுல ரொம்ப ஸ்பெஷலா ஒரு அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா இந்த அரிஸ்தர்க்க நம்ம சொல்லணும். இவங்களை குறிச்சு தனியா நம்ம ஒரு நாள் பார்க்கலாம், கட்டாயம் ஒரு பாடமா தேவன சித்தம் இருந்தா. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா தேமா. இந்த தேமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பவுல் கூட இருக்கார், ஒரு உண்மையுள்ள சகோதரனா இருக்காரு. ஆனா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பவுல் மரிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுவாரு, தேமா இப்ப நம்ம கூட இல்ல, அவன் உலகத்து மேல ஆசை வச்சு தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டம்பர். சோ என்னன்னா ஒரு நல்ல சகோதரன் பின் நாட்கள் கடவுளை விட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போன ஒரு சகோதரன் பாக்குறோம். யாருன்னா தேமா. இவர் ஒரு எச்சரிப்பா கூட நம்ம பாத்துக்கலாம். அடுத்து கடைசியா பவுல் எங்கெல்லாம் இருக்காரோ 2ஆம் பிரயாணத்துக்கு அப்புறம் பவுல் கூடவே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா பவுலுடைய உடை மாறி அவர் கூடவே சுற்றி திரிந்த ஒரு அருமையான கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா. பெரிய டாக்டர். இவரு படிச்ச இந்த படிப்பு இந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியம் கேட்ட உடனே பவுல் கூட போனவர். பவுலுக்கு அநேக தொந்தரவு இருந்துச்சு, உடல் ரீதியா எல்லா தொந்தரவுகளையும் கூட இருந்தே கேர் எடுத்துக்கிட்ட ஒரு அருமையான பரிசுத்தவான். எங்கேயுமே தன்னுடைய பேரை பைபிள்ல எழுதாத பரிசுத்தவான். ஆனா 2 புக் எழுதியிருக்கார். அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுக்க எழுதினவர் இவர் தான். லூக்கா சுவிசேஷம் எழுதினவர் இவர் தான். ஆனா எங்கேயுமே தன் பேரை இவரு சொல்லவே இல்லை. இவரும் ஒரு ரியல் அன்சங் ஹீரோன்னு பார்க்கணும். ரொம்ப அருமையான சகோதரர். பவுல் சாகர வரைக்கும் பவுல் கூட இருக்கிறார். 2 தீமோத்தேயு கடைசியை எழுதும்போது சொல்லுவார், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கான் பார். இந்த மாதிரி ஒரு சகோதரனா வாழ்ந்தா, பவுல் மாதிரி ஊழியம் செய்யக்கூடிய சகோதரனுக்கு இந்த மாதிரி ஒரு சகோதரனா நம்ம இருக்கணும். அப்பேற்பட்ட சகோதரர்ல பவுல் மறக்காம கொலேசி சபைக்கு, பிலமோனுடைய குடும்பத்துக்கு எழுதுறார், இவங்க எல்லாம் உங்களை விசாரிக்கிறாங்க. நீங்க எப்படி எங்களுக்காக பிரேயர் பண்ணீங்களோ இங்க நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரேயர் பண்றோம். நம்ம எல்லாம் ஒரே சரீரம்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். இதெல்லாம் எழுதிட்டு தான் கடைசியா ஒரு வசனம் எழுதி இந்த நிருபத்தை முடிக்கிறாங்க. வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ரொம்ப தெளிவா எழுதுறார். இந்த நிருபம் எழுதும் போது கூட அங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் பத்தி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான் பாக்குறோம் 3ஆம் வசனத்திலேயே. நீங்க மறந்துடாதீங்க,
இப்ப நீங்க நானு எல்லாரும் இருக்கிறது தேவன் போட்ட கிருபை. பிலமோனுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறார், அந்த கிருபையில இவரையும் சேர்த்துக்கணும். ஒனேசிம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்னா அது அப்படியே ஆகட்டும்ங்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கும் இந்த வசனம் வாசித்து புல் ஸ்டாப் வைக்கும் போது இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கும் பொருந்தும். என்ன சொல்றார் பவுல் நம்ம கிட்ட? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட எப்போதும் இருப்பதா. அப்படின்னா நம்மோட தேவனுடைய கிருபை எப்போது இருக்கணும்? தேவனுடைய கிருபை எப்போது இருக்கணும்னா நம்ம ரேன்சம மறக்காதவர்களா இருக்கணும், தேவன் கொடுத்த கிருபையை மறக்காதவங்களா இருக்கணும். அப்பதான் இந்த கிருபையை நம்ம தொடரும்னு பாக்குறோம். சோ நிருபம் முடிஞ்சு. இந்த பிலமோன் நிருபத்துல நம்ம நிறைய படிப்பினைகள் பார்த்தோம். ஒரு மேஜர் லெசன், இந்த ஒரு பாயிண்ட பார்த்து இன்னைக்கு நம்ம பாடத்தை முடிக்கலாம். மேஜர் லெசன் ஆஃப் த பிலமோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have noted many little lessons in this letter. நம்ம நிறைய சின்ன 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 பாடங்களை இந்த லெட்டர்ல நம்ம கத்துக்கிட்டோம். there probably are more than we have noted. நம்ம பார்த்தது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய கூட இருக்கலாம். நமக்கு தேவன் கொடுத்த அறிவு அவ்வளவுதான். பட் if there is a one overriding principal lesson, ஒரே ஒரு முக்கியமான ஒரு லெசன் இந்த நிருபத்துல நம்ம கத்துக்கிட்டோம். it is probably is expressed in the words of Paul. பவுல் இத வேறொரு நிருபத்துல ஒரு வசனமாவே கொடுத்திருக்கிறாருன்றார். எந்த நிருபத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரிந்தியர் எழுதுறார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லும்போது, henceforth no we no man after the flesh. இனி நாங்க ஒருவரையும் மாம்சத்தின்படி மாம்சத்திலே அறியோங்கிறார் பவுல். இந்த வசனம் தான் பிலமோனுடைய நிருபம் ஒரு மேஜர் பாயிண்ட் நம்ம சொல்லுவது. என்னைக்கு ஒரு சகோதரன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வராரோ அவரை மாம்ச பிரகாரமா பாத்துறாதீங்க. அவர் ஒரு புது சிருஷ்டி, அவர் தேவனுடைய சிந்தையை பெற்றவர், அவர் முன்பு போல இல்ல. நாம அவரை நம்பணும், நம்ம உடன் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும், நாம் அவரோடு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெல்லோஷிப் வச்சுக்கணும். ஒருவேளை அவரை மீட்டெடுக்க நம்ம தலையை கூட அடமான வைக்கணும். இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்னும் பரிசுத்தவான், பிலமோன் என்னும் பரிசுத்தவான், ஒனேசிமு என்னும் பரிசுத்தவான். இது எல்லாத்துக்கும் மேல தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு இருந்த அநேக பரிசுத்தவான்களும் தான் இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இந்த பாடம் படிச்சுட்டு இருக்கிற நம்மை போன்ற பரிசுத்தவான்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ இந்த நிருபம் நம்ம பாக்குறோம், ரொம்ப ஒரு ஸ்பெஷல் லெட்டர். பவுல் எழுதுனதுலயே ரொம்ப பவர்ஃபுல் லெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா, அதிகமா பேசிட்டோம், செஞ்சு காமிங்கன்னு சொல்லுவோம், கேரக்டர் நீங்க காமிங்கன்னு சொல்லுவோம். பவுல் கேரக்டர் காமிச்சிருக்காரு இந்த இடத்துல. அறியப்படாத ஒரு சகோதரனுக்காக தன்னுடைய எல்லா நிலைமைகளையும் விட்டு, ஏன்னா அவரும் உடன் ஊழியர், அவருக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம்னு சொல்லி இந்த நிருபம் அப்படியே பிலமோன் படிக்க 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 பிலமோன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். கட்டாயமாக சாகர வரைக்கும் ஒனேசிமு மேல ஒரு சின்ன தவறான எண்ணம் கூட பிலமோனுக்கு வந்திருக்காது. காரணம், பிலமோன் அந்த மாதிரி நல்ல சகோதரன். இன்னொன்னு, பவுல் எழுதின இந்த நிருபம் பிலமோனை வேற மாதிரி திங்க் பண்ணவே விட்டுருக்காங்க. நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த பிலமோனும் ஒனேசிமுவும் பவுல் என்னும் மத்தியஸ்தர் செய்த வேலை நிமித்தமாக கடைசி வரைக்கும் உடன் ஊழியர்களாக, அடிமையா அல்ல, ஒரே சகோதரத்துவத்துல உண்மையா இருந்து ஊழியம் பண்ணியிருப்பாங்க நம்ம விசுவாசிக்கிறோம். சோ இப்ப பவுல் நமக்காக தான் எழுதுறார். நமக்குள்ள சில மனத்தாங்கள் இருக்கலாம், நமக்குள்ள சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இப்ப பவுல் நமக்கு என்ன எழுதுறாருன்னா, நம்ம எல்லாருக்காகவும் பவுல் தன்னை அடமான வைக்கிறார். ஒருவர் பேரில் ஒருவருக்கு ஏதாவது குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலவே நீங்களும் மன்னிச்சு, ஒரு சகோதரனா அவரை நம்பி யாரா இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இது எல்லாமே தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை அப்படிங்கறதுதான் தேவன் இந்த புஸ்தகத்தின் மூலமா நமக்கு பாடமா கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
தொடர்ந்து தேவனுக்கு சித்தம் இருந்தால் சிறிய புஸ்தகங்கள்ல இருந்து பெரிய பாடங்கள்ன்ற அடிப்படையில அடுத்ததாக நாம் என்ன பார்க்கலாம்னா 2 யோவான் புஸ்தகம் நாம் பார்க்கலாம். அதுவரை தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.